வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா வனத்துறையிலேருந்து வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம். கிளர்க்கு அண்ட் உதவியாளருக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி 20,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 25/11/2022 இந்த டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இதற்கான தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th அண்ட் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களே அப்ளை பண்ணலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனெட்டிக்ஸ் அண்டு ட்ரீ ப்ரீடிங்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, லோவர் டிவிஷன் கிளர்க்கு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இது மாதிரி 3 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஸ்டார்டிங் சேலரி 18,000 சொல்லியிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க் 19,900 சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 29,200 சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் 5 வேக்கண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கும், 3 வேக்கண்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சிட்டீங்க அப்படின்னா போதுமானது. அடுத்து 12th லோவர் டிவிஷன் கிளர்க் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நீங்கள் பிஎஸ்சி பாட்னி அல்லது அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட் 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 years. ஸோ டோட்டலாக 33 years வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதனோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபீஸ். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 250 rupees ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. உமன் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் 250. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் தனியாக, எக்ஸாம் ஃபீஸ் தனியாக, இது மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒவ்வொரு வேக்கண்ட்டு பொறுத்த வரைக்கும் இவங்க பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷு அதே பார்த்திங்க அப்படின்னா இவங்க சிலபஸ் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான லாஸ்ட் டேட் 25 நவம்பர் 2022. அடுத்தது ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜனவரி நெக்ஸ்ட் இயரில் ஜனவரியில் இருக்கும். அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி அது மார்ச்சில் இருக்கும். அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் எல்லாமே இதில் இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இந்த வெப்சைட்டில், அதாவது ifgtp.icfre.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபாரஸ்ட் கேம்பஸ், கவுலி ப்ரௌன் ரோட், பிஎஸ்புரம், அதாவது ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர் 641002. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0422248410. ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.